அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், தீராத சோதனைகள், வறுமை, கடன், நோய், இன்னும் நம்முடைய துஆக்கள் ஏற்கப்படாத ஒரு சூழ்நிலை. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் ஒவ்வொரு முஃமினுக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே நீக்கி நம்முடைய துஆக்கள் உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த திக்ர் என்னவென்றால், அல்லாஹும் மஹ்ஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக என்று இந்த இஸ்திஃபாரை 313 முறை ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தீர்த்து விடுவான். இன்னும் துஆக்கள் ஏற்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது மிகச்சிறந்த அருமருந்து என்றே கூற வேண்டும். ஏனென்றால் துஆக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதில் இஸ்திஃபார் முதன்மையானதாக காணப்படுகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் தீராத சோதனையோ, தீராத பிரச்சனையோ, தொடர் கஷ்டங்களோ, இன்னும் ஆபத்துகள், பிரச்சனைகள் உங்களை தேடி வருகின்றதோ, எல்லோருமே இன்ஷா அல்லாஹ் அதிக அளவில் இஸ்திஃபாரை ஓதுங்கள். இன்னும் கடன் மிகைத்தவர்கள் ஓத வேண்டிய ஒரு அவசியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், அல்லாஹு மஹ்ஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக என்று அதிக அளவில் திக்ர் செய்யுங்கள். மலையளவு கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக விரைவாக உங்களுக்கு அதை நிவர்த்தி செய்து விடுவான். இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, என்னுடைய பிரச்சனைகள் தீரவே தீராது, அப்படியான பிரச்சனையில் நான் இருக்கின்றேன், இன்னும் நான் பிறந்ததிலிருந்து பிரச்சனை மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுபவர்கள் எந்த அமலையும் செய்ய வேண்டாம். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு இந்த திக்ரை மட்டும் அதிக அளவில் நீங்கள் ஓதிக்கொண்டே வாருங்கள். சில நாட்களிலேயே அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாற்றங்களை ஏற்படுத்துவான். இது அப்படியான சக்தி மிக்க வார்த்தை. ஏனென்றால் ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்விடம் உதவி தேடுவதனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விரும்புகின்றான். என்னுடைய அடியான் இயலாமையை ஒப்புக்கொண்டு என்னிடம் தான் கேட்கின்றான் என்று அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்பட்டு நம்முடைய அனைத்து துஆக்களுக்குமே பதிலை தருவான். நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையுமே நீக்கிவிடுவான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் 313 முறை ஓதிவிட்டு உங்களுடைய துஆக்கள் அனைத்தையுமே கேளுங்கள். அந்த ரப்பு உங்களுடைய பிரச்சனைகளை சில மணி நேரங்களிலேயே தீர்த்து தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் அதிக பலம் கொண்ட சக்தி மிக்க இந்த இஸ்திஃபாரை நாம் ஒவ்வொரு முஃமின்களுமே அதிக அளவில் ஓதக்கூடிய நட்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.